திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் எனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் பொரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியில் நாம் மூன்றாம் தந்திரத்தில் தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக கலைநிலை என்பது பற்றி இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மூன்றாம் தந்திரம் முழுமையுமே யோக நெறியை பற்றி திருமூல தேவநாயனார் மிகச் சிறப்பாக எடுத்து கூறுகின்ற பகுதியாக அமைந்திருக்கிறது. இறைவன் நமக்கு தந்திருக்கிற சாதனங்களில் மிக உயர்ந்த சாதனமாகவும் வழிபாட்டிற்கு இறைவனாலே தரப்பெற்று முழுமையாக பயன்படுத்தப்பெறுகின்ற சாதனமாகவும் விளங்குவது இந்த உடம்புதான் என்பதை திருமூலர் தம்முடைய நூல் முழுமையிலுமே தெளிவாக விளக்கி வந்திருக்கிறார். சைவ சமயத்திலே மட்டும்தான் இறைவனை அல்லது ஈசனை அடைவதற்குரிய நெறிகளை தவநெறிகளாக படிநிலைகளாக காட்டியிருக்கிறார்கள். அப்படி படிநிலைகளாக காட்டியிருக்கின்ற பொழுது அது அறிவினுடைய ஒரு வளர்ச்சியாகத்தான் அது உணரப்பட்டிருக்கிறது. நமக்கு மிக தெளிவாக தெரியும், இந்த உடம்பு என்பது அசித்து என்பது நமக்கு தெரியும். இதற்கென்று எந்த அறிவும் கிடையாது. ஆனால் ஒரு அறிவுள்ள பொருள் இதை தனக்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு இதை இறைவன் அமைத்து தந்திருக்கிறார். எனவே இந்த உடம்பை கொண்டு இந்த உயிர் அறிந்து கொள்ளுகிற செய்திகளாக, இந்த உடம்பை கொண்டு உயிர் தன்னைத்தானே விளக்கிக் கொள்ளுகிற தன்மையாக, இந்த உடம்பை கொண்டு உயிர் தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ளுகிற தன்மையாக இறைவன் அமைத்து தந்திருக்கிற இந்த பாங்கிலே தான் இந்த நெறிமுறைகள் தவமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை சென்று ஒரே நாளிலே அடைந்து விட முடியும், அல்லது ஒரு பிறவியிலேயே அடைந்து விட முடியும், அல்லது பல்வேறு பிறவிகளை எடுத்து அடைய வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் நாம் பல்வேறு நிலைகளிலே நாம் இந்த மார்க்கத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் இறைவனை அடைவது என்பது என்ன, ஏன் நாம் அடைய வேண்டும், அதற்கும் இந்த உடம்புக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் நாம் தெளிவு பெற்ற பிறகுதான் இந்த உடம்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நெறிமுறைகளையும் அறிவோம். ஒரு பொருள் எதற்காக தமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால்தான் அதற்காக அதை பயன்படுத்துவதற்குரிய நிலை நமக்கு புரியும், இல்லையா? பென்சில் எதற்காக தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு தந்திருக்கிறாங்க பென்சில்? எழுதுறதுக்கு. சில பேர் அது காது குடையறதுக்கு நினச்சிட்டு இருக்கிறான், இல்லையா? இப்போ காது தான் குறைஞ்சிட்டு இருப்பான். அதை ஓஹோ காது குடையறதுக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்கு குச்சி அப்படின்னு நினச்சான்னா அது அவனுடைய அறிவீனம். குடையெல்லாம் அதையும் வச்சு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதற்காக அது தரப்பெறலை. உடம்பு எதுக்காக தந்திருக்கிறான்னா இதை வைத்து பார்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ஓடுறதுக்கு அப்படின்னு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்காகவா தந்திருக்கிறான் என்று நாம் அது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது.
அதனால தான் அவர் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப பேர் என்கிட்ட பலமுறை கூட கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீங்க பூஜை பண்ணணும், சிவ பூஜை பண்ணணும், சிவங்கிட்ட போய் நிற்கணும், மலர் எடுத்து பூஜை பண்ணணும், எல்லாம் என்னென்னவோ சொல்கிறீங்க ஐயா, மனசு நிற்க மாட்டேங்குதே. நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் கூட அந்த பூஜை செய்கிற பொழுது மனம் அதில் ஒன்றவில்லையே, செல்ல மாட்டேங்குதே. நாம் பூவை எடுத்து சுவாமி மேலே அன்பு செலுத்தி அதை தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும்னு சொல்லுகிறாரே. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றார்னர். அடே அப்பா, இதான் பூசையாம். ஓஹோ, அப்போ இது வரைக்கும் நாம் செஞ்சுட்டு வந்தது தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று அழுது காமுற்று, காமுற்றுன்னார் பாருங்க, காமுறுதல். காமுறுதல்னு அங்கே ஒரு வார்த்தை எதுக்கு போட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த காமுறுதல் பிடித்தவனுக்கு வேற ஒன்றுத்துலேயும் நாட்டமே போகாது. அதிலேயே பேராது காமத்திற் சென்றார் போல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார். நான் உன் மேலே அன்பு எப்படி செலுத்தி கொண்டு இருக்கிறேன்னா, ஒரு பெண்ணினம் தனக்கு நாட்டம் ஏற்பட்டு விட்ட ஒருவனுடைய நிலை எப்படி இருக்குமோ அப்படி உன் மீது எனக்கு அன்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். பேராது காமத்திற் சென்றார் போல்னு சொல்லியிருக்கிறாங்க சாமி. அப்போ அந்த காமம், காமுறுதல், அந்த காமுறுதல்னு சொல்லி காமுற்றுன்னாரு பாருங்க, அதை தவிர்த்து வேற அவனுக்கு என்ன சொன்னாலும் புத்தியில் ஈடுபடாது, அதையே தான் நினச்சிட்டு இருப்பான். அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். இது மாதிரி பூசை சென்னுங்க நிற்கலையே, மனம் நிற்க மாட்டேங்குதே என்னார். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், காரணம் ரொம்ப வெரி சிம்பிள். என்ன காரணம்னா, நாம் திடீர்னு தாவி வந்திருக்கிறோம் ரெண்டாவது நிலைக்கு. அது முதல் நிலையில் இருந்துட்டு ரெண்டாவது நிலைக்கு வரணும். முதல் நிலை என்ன, சரி, அதுக்கப்புறம் கிரியைக்கு வந்திருக்கணும். பூசை பண்ணுவதற்கு முன்பாக தொண்டு செய்து உடம்பை வளைத்திருக்க வேண்டும். தொண்டு செய்து திருக்கோயிலுக்கு தொண்டு செய்து அடியாருக்கு தொண்டு செய்து அந்த தொண்டை தொடர்ந்து செய்து வருகிற காரணத்தினாலே, சரியையில் நிற்கிற காரணத்தினாலே கிரியைக்கு போகணும். அப்போ கிரியையில் போய் உட்கார்ந்து அந்த பூசையை செய்கிற பொழுது தொண்டு செய்த உள்ளமானது தன்னுடைய அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை இழந்திருக்கும். அப்போ தான் அது பூசையில் நிற்கும். எடுத்தவொடனே திடீர்னு பூசை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பூசையில் போய் நின்னோம்னா அதில் கொஞ்சம் கடினம். அதனால தான் தொண்டை முதல்ல வைத்தார்கள். சரியை முதல்ல வச்சு அப்புறம் கிரியை வைத்ததுக்கு காரணம் அதுதான். நாம் இப்போ கிரியை கூட என்ன நினைக்கிறோம், கிரியைங்கிறது நாம் பூசை பண்ணுறது கிரியை நினைக்கிறோம். இப்போ கிரியை என்பது இறைவனை மந்திர ரூபமாக வழிபாடு செய்தல், அதுதான் கிரியை. கிரியை என்பது என்னென்னா, இறைவனை வரி வடிவ, இப்போ ஃபோட்டோ வச்சு கும்பிட்றோம், அப்புறம் சிற்பமோ சிலையோ வச்சு கும்பிட்றோம், அதெல்லாம் கிரியைன்னு சொல்ல முடியாது. கிரியை என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் தந்திர பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதில் கிரியை பற்றி சாமி நிறையா சொல்கிறாங்க. கிரியை என்பது மந்திர வடிவமாக வழிபாடு செய்தல். இந்த மந்திர வடிவமாக வழிபாடு செய்வதற்கு பிறகுத்தான் அந்த உடம்பு இந்த இரண்டிலுமே நின்று இது யோகத்துக்கு தயாராகும். ஆக இந்த யோகம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டோம்னா, உடம்பை இப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்ளுதல். உடம்பை முழுமையாக புரிந்து கொண்டு அகமும் புறமுமாக இரண்டுமாக இருக்கக்கூடிய இரண்டையும்
தூய்மை செய்து அந்த தூய்மை நிலையிலே இறைவனுக்கு அர்ப்பணித்தல், அது யோகம். யோகம் என்பது நாம் முயற்சி செய்து அதை நாம் அடைவது என்பது ஒருபுறம் இருக்க, தானாகவே அமையும் என்பது தான் இயல்பாகவே அமைய வேண்டும். யோகங்கிறது இயல்பாகவே அமைதல். அது எப்போன்னா சரியை கிரியையில் அந்த கிரியையினுடைய நிலை எப்போ யோகம் போகணும், அதான் கிரியா யோகம்னே பேர் அதுக்கு. ஏன்னா கிரியை எப்போ யோகமாகும்னே சொல்ல முடியாது. கிரியை யோகம் சில சமயம் பார்த்தா அகமானது பூசையில் கலந்து நின்று யோகத்துக்கு போயிருக்கோம். அப்போ நாம் அதை கிரியை என்று எண்ணிக்கொண்டிருப்போம், ஆனால் அது யோகத்துக்குள்ளே போயிருக்கோம். இந்த கிரியையும் யோகமும் எந்த இடம் அதனுடைய பிரிவுன்னு தெரியாது. சரியையும் கிரியையும் நல்லா தெளிவாக தெரியும், கிரியை யோகமும் அப்படி இருக்கும். ஆக இந்த கிரியை என்று சொல்லக்கூடியதனுடைய யோகம் என்கிற நிலை, இவை எல்லாமே அன்பு முதிர்கின்ற நிலைகளை காட்டுகிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு சரியே நீங்கள் பேர் சொன்னாலும் சரி, கிரியைன்னு பேர் சொன்னாலும் சரி, நீங்கள் யோகம்னு பேர் சொன்னாலும் சரி, இதுக்கு அன்புன்னு தான் இதுக்கு பேர். அன்பினுடைய வெவ்வேறு நிலைகள். இதை தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி. தின்னனார் தெரிஞ்சா செஞ்சார் யோகத்தில், நின்னது யோகங்கிறார். அவர் நின்னது யோகமா, அவருக்கு தெரியுமா யோகம்னா? அந்த யோக நிலையிலே தின்னனார் நின்று குடும்பத்தேவர் மேலே சொல்லனாத அன்பை செலுத்துகின்ற அந்த முதிர்ச்சி, கடைசியில் அவனுடைய அறிவலாம் நமையறியும் அறிவு என்னும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்னும். அடியார்கள் ஞான நிலையை வந்த பிறகு அவர்கள் செய்கிறதெல்லாம் சாமிக்கு பிடிக்குமா சொல்றாரு. அவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்குங்கிறார். அவனுடைய அறிவலாம் நமை அறியும் அறிவு என்னும், அவனுடைய அன்பலாம் நம்பக்கல் என்னும். அவனுக்கு அன்புன்னு ஒன்று இருக்குமானால், அவனுடைய எண்ணம் என்று ஒன்று இருக்குமானால் அது என்கிட்ட தான், வேற எங்கேயும் கிடையாது. இப்போ நமக்கு அன்புன்னு ஒன்று இருக்குமானால் நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய அன்பு எங்கெங்கெல்லாம் இருக்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சிவன்கிட்ட மட்டும்தான் இருக்க அன்பு இல்லை, எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறோம். அதுக்கு அன்புன்னு வேற சொல்லிக்கிறோம், ஆனால் உண்மையிலே அது அன்பு இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நம்முடைய உறவில் வைத்து கொண்டு இருக்கிறதுக்கெல்லாம் அன்புன்னு பேர் இல்லை, அதுக்கெல்லாம் பாசம்னு பேர். உலகப் பொருள்களை உயிரற்ற பொருள்கள் வேலையெல்லாம் வச்சிருக்கோம், அது பேர் பற்றுன்னு பேர். பற்றும் பாசமும் கொண்டு அன்பை நாம் இறைவனுக்கு செலுத்துவதற்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை இறைவன்கிட்ட அன்பாக செலுத்துகிறோம். ஆனால் தின்னனார் அப்படி இல்லை, 100% அங்கேயே கொடுத்துட்டார். எல்லாமே அவருக்கு அவர் தான். அவனுடைய அன்பலாம் நம்மை அறியும் அன்பன். சுந்தரம் சாமி சொல்லுகிறாரே, நான் உன் மேலே எப்படி அன்பு வச்சிருக்கிறேன்னா, நான் உன் மேலே எப்படி அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னா யாரு? சுந்தரம் சாமி சொல்றாங்க, மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், மற்ற பற்று எனக்கு இன்றி. தெளிவா இருக்கா? எந்த பற்றும் எனக்கு இல்லை. நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே, சொல்லுனா நமச்சிவாயவே. அந்த பற்று வேற எங்கேயும் இல்லாத காரணத்தினால நானும் மறந்தாலும் பரவாயில்ல, அது பாட்டுக்கு நாக்கு ஆட்டோமேட்டிக்காக நமச்சிவாயின்னு சொல்லுமையா அப்படின்னு தெளிவாக சொல்லுகிறார். ஆக இந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கிட்டே போகணும். எப்படி கூட்டுவோமோ அது உங்கள் பாடு, அது நீங்கள் யூ சூஸ் யுவர் ஓன் மெத்தட். நான் சொல்கிறேன் சரியை கிரியை யோகம் நாங்களாம் சொல்லிட்டு இருக்கிறோம், அது உங்கள் சௌரியம். நீங்கள் எப்படி வேணால் சிவத்தின் மேல் அன்பை கூட்டுவதற்கு உங்களுக்கு வழிவகை எப்படி இருந்தாலும் தெரியும். அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை கையாளுகிறார்கள். அதை நீங்கள் கையாளுகிற முறை எது வேணவாக இருக்கட்டும், அது கேட்டகரைஸ் பண்ணும்போது சரியையில் பண்ணிக்கிட்டாலும் சரி, கிரியையில் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது யோகத்தில் பண்ணிக்கிட்டாலும் சரி. பஸ் ஏறினோடனே அப்படியே திருமுறை ஞாபகமும் தேவார ஞாபகமாக அப்படியே உட்கார்ந்துருந்து
இறங்குற வரைக்கும் அதே ஞாபகத்தில் இறங்குறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவ்வளோதான். அதே சிந்தனை தான், அதே சிந்தனை இருக்கிறாங்க இல்லையா? மற்றும் பற்றெனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் என்று சொல்லுகிற அளவிற்கு சிவத்தை சிந்திக்கிறவர்களும் இருக்கிறார்கள். உலகாயுதமாக இருந்து கொண்டு இருக்கிற நாம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் மாற்றிக்கொண்டு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டு இறைவனை மட்டுமே சிந்திக்கிறதுங்கிறது நமக்கு அந்த அந்த அளவிற்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் அதை நோக்கித்தான் நாம் போய்கொண்டு இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. திண்ணனாருக்கு அது உடனே ஒரே 6 நாளில் அது முடிஞ்சு போச்சு. அது முன்னையே ஈட்டி வச்சிருந்த அந்த தவத்தினுடைய முதிர்ச்சி இந்த தடவை, அவ்வளோதான். முன்னமே தவம் ஈட்டி வச்சிருந்தார், அந்த தவத்தை இந்த தடவை அது மெச்சூர் ஆச்சு இல்லையா? கடைசி 6 நாள் அவருக்கு பாக்கி இந்த பிறவியில் இருந்திருக்கு, அவ்வளோதான். முன்ன எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருந்துருக்கிறார். அப்படி தான் நாம் நினைக்கிறோம். அப்போ நாம் இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை, இறைவன் தந்த சாதனத்தை அன்பு செலுத்துவதற்காக பல்வேறு வகையில் அகத்திலேயும் புறத்திலேயும் அகப்புறத்திலேயும் தூய்மை செய்து கொண்டே வந்து இறைவனுக்கு முழுமையாக இந்த உடம்பை ஒப்படைத்து விடுதல். இதுதாங்க ப்ராசஸ்ஸு. உடம்பை பூரணமாக அவருக்குன்னு ஒப்படைத்து, இந்தாப்பா நீ கொடுத்த இந்த உடம்பு உனக்கு, இது வணங்கினா உன்னைத்தான் வணங்கும், இது பார்த்தா உன்னைத்தான் பார்க்கும், இது கேட்டால் உன் செய்திகளைத்தான் கேட்கும், இது பாடுனா உன்னுடைய திருநாமத்தை தான் பாடும் என்று இந்த உடம்பு முழுவதும் இறைவனுக்காக தந்து விடுதல். அந்த நிலையத்தான் அங்கமாலையா சொன்னார். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். இந்த யோக நெறிகளை பற்றி சொல்லுகிற பொழுது இது நம்முடைய திருமூலதேவநாயனார் இந்த யோகத்திலே உயிருக்கு உயிராக இருந்து உயிரை செலுத்துகின்ற இந்த சிவத்தை இந்த உடம்பின் துணை கொண்டு நாம் அறிந்துவிட முடியும். இதுதான் திருமூலர் காட்டுகிற நெறி. உடம்பை கொண்டு எப்படி புறத்தே இருக்கிற இந்த செய்திகளை எல்லாம் நாம் அறிந்தோமோ அதுபோலவே உடம்பை கொண்டு அகத்திலே உயிருக்கு உயிராக இருக்கிற சிவத்தை நாம் அறிந்துவிட முடியும். ஆனால் இது ஒரு புரட்சி. ஏன்னு சொன்னால் இந்த கண்ணு இந்த காது இவைகளெல்லாம் புறத்தே தான் தொடர்பு கொள்வதற்கு தகுதி உடையவனவே தவிர இது ஒரு சிவத்தை காண முடியாது என்பது தான் நாம் ஆண்டாண்டு காலமாக நாம் சொல்லி வருகிற செய்தியாக இருக்கிறது இல்லையா? ஆனால் மணிவாசகர் சொல்லுகிறார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என தேரினன் காண்க என்று தான் சொல்லி இருக்கிறார். இந்த புறக்கருவிகள் என்று சொல்லக்கூடிய இவற்றை நம்முடைய சேக்கிடாரும் சொல்லுகிறார், 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நம்முடைய திருஞான சம்பந்தர் தில்லையில போய் சிவபெருமானை அந்த ஆடுகின்ற திருக்கோலத்திலே பார்க்கிற பொழுது எப்படி அவர் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தார் என்று சொல்லுகிற பொழுது, உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி அழியும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என போற்றி. சேக்கிடார் இந்த மாதிரி பெரிய புராணத்தில் பல இடங்களில் புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் வச்சிருப்பார். உணர்வின் நேர் பெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என போற்றி. உணர்வுனாலேயே பெற வேண்டிய பேரானந்தத்தை இந்த 5 பொறிகளினாலும் அனுபவிக்குமாறு நீ இறங்கி வந்தாய் அப்படிங்கிறார். உணர்வுனாலே மட்டுமே அனுபவிக்க வேண்டியது, உணர்வுனாலே என்று சொன்னால் ஞான உணர்வினாலே அனுபவிக்க வேண்டியவனை இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய ஐம்பொறி அளவினும் எளிவல அருளினை, எளிவருதல் என்று சொன்னால் கீழே இறங்கி வருதல். அவர் இறங்கி வரணும், நாம மேலே ஏற முடியல, அவர் இறங்கி வந்தார். எளிவர அருளினை என போற்றி. ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை, 5 பொறிகளினாலும் அறிந்து கொள்ளுமாறு வந்தாய் என்று சொல்லுகிறார்.
அந்த அளவுக்கு ஒரு கீழே இறங்கி வந்து இந்த உடம்பினாலே அவனை ஆனந்தப்படுவதற்குரிய நிலையிலே இறங்கி வந்தார் என்று சொல்லுகிறார். மணிவாசகர் அதை பல்வேறு இடத்துல சொல்லுகிறார். ஆக இந்த உடம்பை நாம் அகத்தே அந்த உயிருக்கு உயிராக இருந்து செலுத்துகின்ற அந்த பெருமானை நாம் உடம்பை உள்ளபடி நாம் பயிற்றுவிக்கின்ற பொழுது அந்த பரம்பொருளினுடைய இருப்பை ஆன்மா உணர்ந்து கொள்ளுகிறது என்பதைத்தான் யோகம் என்று சொன்னார்கள். யோகம் என்று சொல்லுகிற பொழுது திருமுருகாற்றுப்படையில் கூட சொல்லுகிறார், ஓவரை இமைக்கும் சேன் விளங்கவிரொளி அப்படின்னார். எடுத்தவுடனே உலகாம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன் விளங்கவிரொளி. துவங்கும் போதே பாருங்க, இந்த முருகனுடைய தத்துவத்தை சொல்லுகிற பொழுது முருகன்னவுடனே உங்களுக்கு என்ன டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும்? முருகன் அப்படின்னோடனே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும்? பஞ்சாமிரதன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. வேல் வேல் முருகன்னவுடனே வேல். சரி, உங்களுக்கு அந்த ஞாபகம் வருது. டக்குன்னு வந்து சில பேர் கேட்கணும்ல, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மயில். சரி, அப்புறம் வேலு மயில். தமிழ். சேவர் கொடியோன். யார் சொன்னது? ஆறுமுகம். யார் சொன்ன? ஐயா சொன்னீங்களா? ரொம்ப பொருத்தமான பதில். ஆறுமுகம். இந்த ஆறுமுகங்கிறது முருகனுக்கே உரிய அந்த நிலை. இப்போ முருகன் ஆறு முகத்தோடு விளங்குவது. இப்போ நீங்கள் சொன்னது இந்த வேலு மயில் சேவல். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியம்னா, பாவம் வள்ளிய தேவானிக்கு ஒரு ஓட்டு கூட உழலையே, டெபாசிட்டே போயிடுச்சு. டக்குனு யாராவது வள்ளி ஞாபகம் வருதுன்னு சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கு. ஏன்னா வள்ளி சன்மார்க்கங்கிறது ரொம்ப முக்கியம். சன்மார்க்கம், நம்ம சன்மார்க்கம் வந்து மணிவாசகருக்கு சன்மார்க்கம் சொல்லுகிற போல முருக தத்துவத்துக்கு வள்ளி சன்மார்க்கம் என்று சொல்ல பெறும். அது சுத்த சன்மார்க்கம், அப்புறம் சமரச சுத்த சன்மார்க்கம், சமரச சத்திய சுத்த சன்மார்க்கம், இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன். அப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. பட்டு சரி, தேவையானையாவது நீங்கள் நினைக்காம இருக்கலாம், பரவாயில்ல போனால் போதும் நான் சொல்லுவேன். வள்ளியை எப்படி விட்டீங்களே, தள்ளி வச்சிட்ருக்கீங்க. சரி பரவாயில்ல, ஞாபகம் வந்தது தானே சார் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னீங்க. வேல்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மயில் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேவல் சொன்னீங்க, ரைட். ஆறு முகம். இப்போ சொல்லுகிற பொழுது முருகனை நமக்கு இந்த வடிவத்தோடத்தானே நமக்கு ஞாபகம் வருது. ஆனால் முருகனுக்கு இயல்பான நிலை ஒளி வடிவம்தான். இந்த இது வந்து அவருக்கு தடத்த நிலை, இது செயற்கையாக எடுத்துக்கிட்டாரு. நாம் காணுகிற இந்த வடிவங்கள் எல்லாமே இதெல்லாம் செயற்கையாக அவங்க நமக்காக எடுத்துக்கிட்டது இல்லைங்களா? இந்த மாதிரி ஆகி வந்தார். இது ஆகி வருவது எல்லாமே இயல்பு நிலை இல்லை, அதெல்லாம் நமக்காக இப்படி வந்து இறங்கி வர்றது, நமக்கு தெரியணுமேங்கிறதுக்காக இறங்கி வர்றது, கீழே இறங்கி வர்றது. இயல்பு நிலை என்னங்கிறது சொல்றார். உலகம் உவப்ப வளநேர்வு திரித்தரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓ அற இமைக்கும் சேன் விளங்கவிரொளி. அதுதான் இயல்பு நிலை. ஓவரை இமைக்கும்னாரு. ஓ அறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, எல்லா புலன்களையும் எல்லா ஷட்டரையும் போட்டுறது, டக்கு டக்குன்னு. ஓ அறுதல்னா எல்லா ஷட்டரையும் க்ளோஸ் பண்றது. எல்லா ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணா உள்ளுக்குள்ள இருட்டா இருக்குன்னு நீ நினைக்கிற, இல்ல அப்பதான் ஒரு ஒளி வரும்னார். கதவெல்லாம் சாத்தினா உள்ள இருட்டா இருக்கும். உண்மையா அப்படித்தான். நாம் 5 வாசலையும் சாத்தணும். 5 வாசலையும் சாத்தினா உள்ளுக்குள்ள இருட்டா தானே இருக்கணும். இல்லை, அங்கே ஒரு ஒளி தெரியுதான். அந்த ஒளி தெரியுதா இல்லையா? ஆமாம். அந்த ஒளி வேற ஒன்றும் இல்லை, வெளியில் தெரிகிற ஒளியினுடைய கூறு தான் இங்கேயும் தெரியுதுன்னார். ஓவரை இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளின்னார். ஒளி இயல்பு அது ஆன்மாவுக்கு உயிருக்கு உயிராக இருந்து ஆன்மாவை இயக்குகின்ற அந்த ஒளி. அந்த ஒளியை அவர் சேன் விளங்கு அவிரொளி என்று சொன்னால், அப்படி
அந்த உயிருக்கு உயிராக இருக்கிற சிவத்தை உணர்வதற்கு கருவியாக இருப்பது இந்த உடம்பு தான். இது எப்படி புறத்தே இருப்பதை காண்பதற்கு உதவுகிறதோ அதே போல இதையும் கருவியாக இருந்து தான் நாம் பார்க்கிறோம். அது எப்படின்னு கேட்டால் அது யோகத்தில் சொல்லுகிறார். அப்படி யோகத்தில் சொல்லுகிற பொழுது இதுவரைக்கும் அவர் சொன்னது வாசி யோகம் சொன்னார். வாசி யோகம் என்று சொல்லுகிற பொழுது பிரணவ அல்லது பிரணவ யோக பின்னால் வர இந்த வாசி யோகத்தை சொல்லுகிற பொழுது இதற்கு அட்டாங்க யோகமாக படிநிலைகளை சொல்லி 8 படிநிலை சொல்லி அந்த 8 படிநிலைகளில் அது தாரணை முடிந்து சமாதி நிலைக்கு வருகிற பொழுது உயிர் அதனுடைய உயிருக்கு உயிராக இருப்பதை உணர்ந்து ஆக்ஞாஸ்தானத்திலே அந்த ஒளியை காண்கிறது. இது யோகம், வாசி யோகம். இது வந்தாலே நிறைய உங்களுக்கு அட்டமா சித்தி, அந்த அட்டமா சித்தியை பற்றி தான் நிறையா நம்ம பார்த்தோம், நிறையா சிந்தித்தோம். அந்த அட்டமா சித்திங்கிறது அட்டாங்க யோகம் பயிலுகிற பொழுதே நமக்கு அது கொடுப்பாரு. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பரகாய பிரவேசம். பரகாய பிரவேசம் என்பது ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்புக்கு போவது என்பது ஒரு சித்தியாக சொல்லப்பெறுகிறது. ஆனால் இந்த சித்திகளெல்லாம் ஒரு பெரிய சித்தி கிடையாது. இவற்றை மேல் நோக்கி செலுத்தி சிவபெருமானையே சிந்தித்து இடையிலே கிடைக்கக்கூடிய இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது மூலமாக இருக்கிற பொருளையே காண வேண்டும் என்கிற அந்த நிலையிலே அவற்றையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு மேலே செல்ல வேண்டும் என்பதைத்தான் அட்டமா சித்திகளில் பெரும்பாலான உயர்ந்த நிலையை பற்றியெல்லாம் பேசினார். அதெல்லாம் நம்ம சிந்தித்தோம். இந்த பரகாய பிரவேசம் கூட பர ஆகாய பிரவேசம். அது காயம்னா உடம்பு, ஆனால் பர ஆகாயம் என்று சொன்னால் பரவெளிக்கு செல்லுதல்னு அர்த்தம். அதுதான் சித்தியில் பெரிய சித்தி. பரவெளி, பர ஆகாயம் பரகாயம்னுச்சு. இந்த பரகாயம் என்பது ரொம்ப சீப் லெவல், உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகிற அதுவும் ஒரு சித்தி தான். ஆனால் அந்த சித்தியும் நம்முடைய திருமூலரே அந்த சித்தியை செய்தவர் தான். ஆனால் அவரே சொல்லுகிறார் பர ஆகாய பிரவேசம் என்று சொல்லுவது தான் சித்திகளில் மிக உயர்ந்த சித்தியாக விளங்குகிறது. பரவெளியிலே சஞ்சரித்தல். பரவெளியிலே சஞ்சரித்தல் என்பது இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். பரவெளியிலே சஞ்சரித்தல்ங்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Becoming nothing and transferring ourselves, transporting ourselves. பரவெளியில் சஞ்சரித்தல். அந்த பரவெளியில் சஞ்சரித்தல் பற்றி திருமந்திரத்தில் ரொம்ப பரகாய பிரவேசத்தில் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு படம், முன்ன நீங்கள் ஒரு திரைப்படமே வந்திருக்குது. அதாவது காற்றிலே கரைந்து மீண்டும் உருவம் எடுத்தல். அந்த டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதை கரைத்து மீண்டும் போக முடியுமா நாம் நினைக்கிற இடத்துக்கு அப்படின்ற ஒரு விஞ்ஞானத்தை முயற்சி செஞ்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். இன்னும் அதுக்கான முயற்சியெல்லாம் போயிட்டு இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பை டிஸ்பர்ஷன், என்னென்னவோ பேர் சொல்லி என்னென்னவெல்லாம் அது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு. பட் இவர் சொல்றார் பரகாய பிரவேசம் என்று சொல்லுவது சஞ்சரித்தல். அதனால தான் இந்த சிவத்துக்கே பராவு சிவர்னு பேர் அடியார்களுக்கு. அடியார்களுடைய நிறைவு நிலை என்னன்னு சொன்னா அவங்க பராவு சிவர்னாரு. சித்தியார்லையும் சொன்னார், நம்முடைய திருஞான சம்பந்தரும் சொன்னார். பராவு சிவர் என்றோ இவர் பாக்கியத்தை பகர்வது பராவுதல்னா என்ன அர்த்தம்? சஞ்சரித்தல் அர்த்தம். சஞ்சரித்தல்னா என்ன அர்த்தம்? சஞ்சரித்தல் பரவுதல். இந்த பரவுதல் என்பது பரவெளியிலே கலந்து நிற்றல். அதைத்தான் ஒரு சித்தியாவே சொல்லுகிறார். ஆக இவைகளெல்லாம் ஆதாரங்களை பற்றி நிற்கின்ற வாசி யோகமாக சொன்னார். வாசி என்பது அந்த காற்றை கீழே பிராணனை கும்பித்து, பிராண வாயுவை கும்பித்து, குண்டலினியை ஒவ்வொரு படிநிலையாக ஏற்றி ஆக்ஞாஸ்தானத்தில் ஒவ்வொரு ஆதாரத்தையும், இது ஆதார யோகம்னு பேர் இருக்கு. அதைத்தான் நாம் இதுவரைக்கும் பண்ணோம். இந்த ஆதார யோகம் என்று சொல்லுவது உடம்பை காற்றை கும்பிக்கிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பேராற்றல் வெளியே செல்லாமல் இருக்கிறதுனாலே அது உடம்புக்குள்ளே சஞ்சரிக்குது.
இது சயின்ஸ் தான். இது ஒன்றும் ரொம்ப ஒரு என்ன முடியாத ஒரு சமாச்சாரன்றது கிடையாது. ஒரு ஆற்றலை நாம வெளியில செல்ல விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி உள்ளுக்குள்ளேயே அந்த ஆற்றலை நாம் நிறுத்துவோமே ஆனால் அந்த ஆற்றல் என்பது அது மிகப்பெரிய நம்முடைய கட்டுக்குள் வருமேயானால் அந்த ஆற்றலை பயன்படுத்துகிற தன்மையை நாம் அறிகின்றோம். யோகத்தில் அதை தான் சொல்லுகிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய இந்த இடம் வரைக்கும். இதுக்கப்புறம் இந்த யோகத்துக்கு அப்புறம் வாசி யோகங்கிற இடத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு யோகத்தை சொல்லுகிறார். அதுதான் பிரணவ யோகம்னு பேர். பிரணவ யோகங்கிறது வேற ஒன்று கலை நிலைன்னு சொல்லுகிறார். அது மந்திர யோகம் என்றும் சொல்லுவார்கள், அதை பிராசாத யோகம் என்று சொல்லுவார்கள். இது வரைக்கும் ஆதார யோகமாக வந்தது. இதை தூக்கி நிராதார யோகத்துக்கு கொண்டு போகிறார். இது அடுத்த எக்ஸ்டென்ஷன். அதைத்தான் இந்த கலை நிலை என்று சொல்லுகிறார். கலைனா கூறுன்னு அர்த்தம். கலைன்னா அர்த்தம் கூறு. பிரணவத்தின் கூறு. பிரணவம் என்பது நாம் இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஓங்காரம். இந்த ஓங்காரம் என்று சொல்லுவது பிரணவம். பிரணவத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னது இது பிரணவங்கிறது? அது சமஷ்டியாகவும் சொல்கிறோம், வியஷ்டியாகவும் சொல்லுகிறோம். அது என்ன சமஷ்டி வியஷ்டி? நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் வேஷ்டி தான். நீங்கள் என்ன ஒரு சமஷ்டிங்கிறீங்க, வியஷ்டிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பயப்படாதீங்க. சமஷ்டி வியஷ்டிங்கன்னா தொகுத்து சொல்லுதல், பகுத்து சொல்லுதல், அவ்வளோதான். ஒன்றா குரூப் பண்ணால் ஓ இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கேட்குதா உங்களுக்கு? இப்போ கேட்குதா? என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. கேட்குதுன்னு சொல்லலாமா, இல்லை கேட்கலேன்னு சொல்லலாமா, இல்லை ரெண்டுக்கு ஏதாவது அட்டாக் வச்சுருப்பாரா அப்படின்ட்டு கேட்கல உண்மையாக கேட்கல. அதுதான் சொல்லணும். இதை வச்சு கேட்க முடியாது. இதை வச்சு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவேன். நீங்கள் கேட்காததை கேட்குறேன்னு சொல்கிறீங்கன்ட்டு. கேட்கல, நமக்கு ஒன்றும் கேட்கல. ஆனால் இருக்கு நம்மளால் கேட்க முடியல. சரி, அது எப்படி சார் இருக்குங்கிறீங்க? திருச்செந்தூர் போனவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த வித்தையை செய்யாதவங்களே இருக்க மாட்டாங்க. திருச்செந்தூர் போனவங்களாம் யாராரு? ஆஹா, சரி, ரைட். அப்போ இந்த கொடிமரத்துக்கிட்ட வந்த உடனே எய்த்த மாதிரி சாமி மூலவர் வந்து சீயை பார்த்துட்டு இருப்பார். கடலை நோக்கி இருப்பார். அங்கே ஒரு ஸ்கொயராக ஒன்று கட் பண்ணியிருப்பாங்க. அங்கே காது வைக்காது வந்தவங்க யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. காதை வச்சிங்களா எல்லாரும்? வச்சாச்சு இல்லை? அப்போ ஒரு சத்தம் கேட்கும். அது என்னது? இது அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வச்சாலும் காது அந்த சத்தம் தான் கேட்கும். நீங்கள் ஒரு டம்ளர் எடுங்க, எம்டி டம்ளரை, அதை எடுத்து காதில் வைங்க. சரி, ஒருத்தர் கதை எழுதுறாரு, அல்ல கட்டுரை வரைகிறாரு, எழுதும் பொழுது தூரக்க ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த இறைச்சலை எழுதுகிறார். எப்படி இருந்துதான் அந்த இறைச்சல்? அப்படிதான், ஓன்னு இறைச்சல். எல்லாரும் ஓன்னு சொல்றாங்க, எல்லாரும் ஓன் இல்லை. நீங்க நல்ல கவனமா பாருங்க. பலரும் பல்வேறு விதமான குரல்களையும் ஒலிகளையும் பேச்சுக்களையும் பல்வேறு விதமான ஒலிகளை எழுப்பி கொண்டிருப்பார்கள். ஆனால் அத்தனை ஒலிகளையும் விட்டு நீங்கி சற்று தூரத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒன்னா சேர்த்தா வருகிற ஒலி ஓங்கிற ஒலி தொகுத்து வந்துடும். பகுத்தா தனித்தனியா தெரியும். ஆனால் மொத்தமாக ஒரு மார்க்கெட் இருக்கு. தூர ஒரு பக்கம் நின்று அதை காது கொடுத்து கேளுங்க, ஒரு இறைச்சல் ஒன்று ஓன்னு ஒரு இறைச்சல் இருக்கும். ரொம்ப தூரத்தில் ஒரு அருவி விழுந்து குத்தாலத்துக்கு போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த குத்தால அருவிக்கு பக்கத்திலேயே அந்த அறை எடுத்து தங்கினவர்களுக்கு இரவு அந்த சத்தம் கேட்டிருக்கு. கேட்ட வாய்ப்பு இருக்கா? கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? இரவு நேரத்தில் சத்தம் விழுற சத்தம். அதாவது தண்ணி வரப்ப சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் வராது. அது இப்போவே எனக்கு தண்ணி வருது போல இருக்கு. சத்தம் அப்படியே ஓன்னு ஒரு இறைச்சல் வரும். இந்த ஓங்கிறது தான் பிரணவம். இது இல்லாத இடமே கிடையாது. இருக்கு, இப்போ கூட இருக்கு. அது காதில் கேட்கறது இல்லை. அதனால இதுக்கு ஊமை எழுத்துன்னே பேர். இதுக்கே ஊமை எழுத்துனா இது எப்பவுமே கேட்க முடியறதில்ல. இந்த ஓவை
உமை எழுத்துங்கிறதுனால அது இல்லாத எழுத்து இல்லை, அது இருக்கு. இந்த ஓ என்று சொல்லக்கூடிய இந்த ஒலி உலகம் முழுவதும் நிறைந்திருக்குங்கிறார். இந்த அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. இந்த ஓ என்கிற இந்த ஒலியானது நாதத்தினுடைய துவக்கம். இது அடிப்படையாக இதை நாம் பிரிக்கிற பொழுது, இதை பிரிக்கிற நிலை வியஷ்டினார், தொகுத்த நிலை சமஷ்டி. தொகுத்தால் ஓன்னு வரும், பிரித்தால் அகரம் உகரம் மகரம் நாதம் விந்து, இப்படி பிரியும். பிரிச்சா அப்படி பிரியும். இதுக்கு பிரணவ கலைகள்னு பேர். ஒவ்வொன்றும் பிரணவம் தான். அகரம் கூட பிரணவ கலை தான், அதுவும் கூட பிரணவம்னு சொல்லுவோம். உகரம் மகரம் அகர உகர மகரம், அப்புறம் நாதம், அப்புறம் விந்து. நாதமும் விந்தும் துவக்க நிலை. நாத விந்து கலாதி நமோ நம. அந்த நாதத்திற்காக சேவலும் விந்துக்காக மயிலும், அது ரெண்டும் பிரணவம். இந்த நாதம் விந்து என்று சொல்லக்கூடிய இரண்டும் சூக்கம கலைகள். அகர உகரம் மகரம் அது தூல நிலை. இப்ப பிரணவத்தை 3 கலைகளாக சொல்லுவது அகர உகர மகரம். அகரத்தை பிரணவத்தை 5 கலைகளாக சொல்லலாம். 5 கலையாக சொல்லுகிற பொழுது அகரம் உகரம் மகரம் நாதம் விந்து. இந்த விந்து நாதம் தான் ஸ்டெப்பு, கரெக்டான ப்ரேயர். அந்த இன் ஆர்டர் அப்படி சொல்லணும்னா நாதம் விந்து, அப்புறமா தான் மகரம் உகரம் அகரம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டர்னல் எனர்ஜி. எட்டர்னல் எனர்ஜினா இதுக்கு ஒரு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. ஓ அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அந்த எனர்ஜியிலேருந்து எவ்வளோ போர்ஷன் வேணுமோ அவ்வளோ போர்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த போர்ஷன் எடுக்கிற பொழுது ஒரு மானாவை போட்டு ஒரு புள்ளியை வச்சிங்கன்னா நீ முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓடிக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் நீங்கள் ஒரு குடத்தை முக்கி வேணுங்கிறத எடுத்துக்கிறது போல ஓடிக்கொண்டு இருக்கிற ஓங்கிற பெரும் சக்தியில் நீங்கள் ஒரு பகுதியை ஓம் என்று எடுத்துக்கொண்டீர்கள். புரியுதா? அந்த ஓங்கிறது தான் பிரணவம். மகர ஒற்று போட்டால் அதை க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்துட்டீங்க. அதனால தான் திருவாசகத்தில் சொன்னார், போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே. போற்றி ஓம் நமசிவாயவா, போற்றி ஓ நமசிவாயவா? போற்றி ஓ. ஓதான் ஓதான் பிரணவம். ஓதான் பிரணவம். ஓ ஓ அதான் பிரணவம். அதனால நம்ம ஓ சொல்லணும், ஓ போடக்கூடாது. என்ன ஓ இது பிரணவம். போற்றி ஓ நம சிவாய. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி அல்லல் பிறவி அறுப்பானே. ஓ பிரணவம். ஓ என்று சொல்லற்கு அறியானை. சொல்லற்கு அறியான் ஓ. சொல்லருக்கு அறியான்னு சொன்னால் எல்லாம் கிளம்பிடுவாங்க. சரி அப்போ சொல்ல முடியாது போல இருக்குன்ட்டு அப்பவும் சொல்லுன்னார். சொல்ல முடியாது, இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. நீ தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன்னா எடுத்துக்குவோம். சொல்லருக்கு அறியாமன்றதுனால சரி ஏதாவது வேலைக்கு ஆகாது போல இருக்க அப்படின்னு கிளம்பிடுவான். நம்ம எப்போ சாக்கு கிடைக்குன்னே பார்ப்பான். அப்படி இல்லாமல் சொல்லற்கு அறியான்தான், ஆனாலும் கூட விட்டுலாமா? சொல்லி திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப இந்த ஓங்கிறது அவனுடைய டோட்டல். இது முன்னால் ஒன்று சொன்னார், வேற்று விகார விடக்குடமின் உட்கிடப்ப ஆற்றேன மையா அரணே. அந்த ஓ வேற,
அதுதான் அவலம், அது அபயம். அந்த ஓ வேற, இந்த ஓ வேற, அந்த ஓ வேற. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இதெல்லாம் விளக்கி திருவாசகம் குறிப்பிட புத்தகம் போட்டிருக்கேன். இப்போ முதல் பதிப்பு தீர்ந்து போச்சு. இப்போ 2வது பதிப்பு இப்போ சமீபத்தில் திருப்பெருந்துறையில் அடியன் வெளியிட்டேன். அதே இதில் நிறைய செய்திகள் திருவாசகம் முழுமையிலும் குறிப்புரை கொடுத்துருக்குறேன். இதில் எந்த புத்தகத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த குறிப்புரை. அடியனுடைய நீண்ட ஆய்வுகள், நீண்ட நாளுடைய ஆய்வுகளை ஒவ்வொரு பாடலுக்கும் குறிப்புரையாக இந்த புத்தகம் தந்திருந்தேன். முதல் பதிப்பு தீர்ந்து போய் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. ரொம்ப அன்பர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதனால் 2வது பதிப்பு வெளியிட்டு திருப்பெருந்துறையில் சமீபத்தில் இதை வெளியிட்டோம். இதில் எழுதியிருக்கேன் அந்த ஓகார், இந்த போற்றியோ நமச்சிவாயோ போற்றியோ மயங்குகன், அதில் எல்லாத்தையுமே இந்த ஓ நமச்சிவாய சொல்லுகிறார். ரொம்ப தெளிவாக இந்த ஓன்னு தான் நம்ம சுவாமி பயன்படுத்துகிறார், நம்ம மணிவாசக பெருமான். இந்த பிரணவத்தினுடைய கலைகள் 3ஆக சொல்லப்பெறுகிறது. நான் சொன்னேன் அகர உகர மகரம். 5ஆக சொல்லப்பெறுகிறது அகர உகர மகரம் நாத விந்து. இது 7ஆக சொல்லப்பெறும். எப்படின்னு கேட்டால் அகர உகர மகரம் நாதமே தூலம் சூக்குமோ, விந்து தூலம் சூக்குமோ 7ஆகும். அதுலேயே தூலம் சூக்குமோன்னு சொன்னதுக்கப்புறம் அதிசூக்குமோன்னு ஒன்று சேர்த்துறது. அப்போ அதிசூக்குமோ ஒன்று சேர்த்தா மொத்தம் எத்தனை ஆச்சு? 9 ஆச்சு. அப்போ தூளம் 3, சூக்கமும் 3, அதிசூக்கமும் 3, எவ்வளோ ஆச்சு? 9 ஆச்சு. தூளம் 3 அது தூள எழுத்துக்கள், சூக்கமம் 3 அது சூக்கமம், அதிசூக்கமோ அது 3. தூள நிலையில் அது அகர உகர மகரம், சூக்கும நிலையில் அது விந்து, அதிசூக்கும எழுத்தில் அது நாதம். ஸோ 9ஆ வந்து நிற்கும். இந்த 9 கலைகளுக்கு மேலே சுத்தமாய கிளம்பும், வியாபினியிலிருந்து துவங்கும். வியாபினி என்ற அந்த அடுத்த நிலை சமனை உண்மனை, இந்த 3. அப்போ சுத்தமாயில் ஒரு 3 கூறு, 9 3 12. இந்த 12 தான் துவாதச பிராசாத யோகம். ரொம்ப முக்கியமான 12 இடங்களாக இந்த உடம்பிலே குறித்து கொண்டு முதலிலே அதை தூலமாக கொண்டு சென்று அது வாசியோகமாக கொண்டு சென்று புருவமத்தியை அடைந்த பிறகு ஆதாரங்களை பற்றி கொண்டு போனது ஆதாரமே இல்லாத நிராதார யோகத்துக்கு அழைத்து செல்வது. உடம்பு முழுவதுமே தன்னுடைய கணிப்புக்குள்ளே கொண்டு வந்து பேரானந்த பெருவழியாக இருக்கக்கூடிய துவாதசாத்த பெருவழியை உணர்ந்து அடைந்து ஆனந்தம் அனுபவித்தல். இதுக்கு பிராசாத யோகம் என்று பெயரிட்டார்கள். இது ரொம்ப ஒரு பிரபலம். இந்த துவாதச பிராசாத யோகம் இருக்க 12 துவம்னா 2, தசம்னா 10. இதுக்கு மேலே சோடச பிராசாத யோகம் இருக்கு 16. இப்போ இந்த 16 கலைகள் எதுக்காக அப்படின்னு கேட்கிற பொழுது இதை கொஞ்சம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டால், இறைவனை அனுபவிக்க வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆன்மாவினுடைய அறிவு தூண்டப்பட வேண்டும். இது திருமூலருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ நாம் அன்பை பெருக்கினா போதும், அறிவை பெருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் ஆண்டவனை அனுபவிப்பது. ஆனால் ரொம்ப ஒரு தெளிவாக ஒரு செய்தி சொல்லுகிறார். அறிவு சரியான முறையிலே தூண்டப்பெற்று அறிவானது அமைகின்ற பொழுதுதான் ஆனந்தம் அனுபவிப்பதற்குரிய உரிய முறையை இந்த ஆன்மா அறிந்து கொள்ளுகிறது. எனவே அறிவு தூண்டப்படுவது தான் பிராசாத கலை. அறிவு தூண்டப்படுகின்ற பிராசாத கலையைத்தான் நம்முடைய கலை நிலையாக சொல்லுகிறார். இந்த 12 இடங்களை இப்போ நான் விறுவிறுன்னு சொல்லுகிறேன்.
12 இடங்கள் எது எதுன்னு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிறது தான். மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, இந்த 4. நெற்றி நடு 5, முன்னெற்றி 6, உச்சி 7. அதுக்கப்புறம் இங்க பின் மண்டை, பின்தலை எத்தனை ஆச்சு? 8. இந்த 8க்கு இங்க வந்தவன உச்சியிலிருந்து 4 நிலை, 8 4 12. அந்த 4 எப்படி இருக்குன்னா 4 அங்குலம், 4 அங்குலம், 3 அங்குலம், 1 அங்குலம். அங்குலம் நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், நான் அடிஸ்கேலில் இருக்கிற 1 இன்ச்சு எடுத்துக்காதீங்க. அங்குலங்கிறது இந்த இவ்வளோ தான். எவ்வளோ? இந்த ஒரு வரி இருக்குல்ல இந்த கையில் நம்முடைய கணிப்பு, இதுதான் 1 அங்குலம். இது பாரி 12 அங்குலம் உயரம். இந்த 12 அங்குலத்தை எப்படி பிரிக்கிறோம்னா 4 4 3 1, 4 4 8 3 11 1 12. அப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல முதல் 4ல் சக்தி, அப்புறம் வியாபினி, அப்புறம் சமண, அப்புறம் உண்மனை, இது 4ம் அந்த நிலைகள். இந்த உச்சி தான் பிரமரந்திரம், இதுக்கு மேலே துவாதசாந்த பெருவழி, அதுக்கு மேலே சகசிராரம். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பிரமரந்திரம் என்று சொல்லுவது இந்த உச்சி. நமக்கு இந்த உச்சி ஒன்று இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த இடம் திரு உச்சின்னே ஒரு ஊர் இருக்கு, அங்கே பதிகமே இருக்குது, விளங்கியிருக்கு. இந்த உச்சி இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு, இதுதான் நாதம். இந்த இடத்துல நாதாந்தம், இதுக்கு மேலே சக்தி, சக்தி மேலே வியாபினி, வியாபினிக்கு மேலே உண்மனை, உண்மனை சமண, சமணைக்கு மேலே உண்மனை. இப்போ கீழே இருந்து ஆரம்பிக்கிற பொழுது அது எப்படி துவங்குகிறது? அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். இந்த விந்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முதல்ல விந்துவே 3 பாகம்னு சொன்னேன். இந்த விந்து 3 பாகம் இருக்கிறது எப்படின்னு சொன்னால், விந்து அது தூலம், சூக்கமம், அதிசூக்கமம். அது சூக்கமமாக இருக்கிற பொழுது அர்த்தச்சந்திரன் பேர் அதுக்கு, அந்த விந்துக்க அந்த நிலைக்க. நாதம் கூட பார்த்தீங்கன்னா நாதம், நாதாந்தம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய முற்றிய நிலையாக விளங்குகின்ற ஒன்று, அதிசூட்சமாக விளங்குகின்ற நாதம். இப்படி எல்லாமே இந்த 12 பாயிண்ட் இந்த உடம்புக்கே சொல்லுகிறார்கள். இந்த 12 பாயிண்ட்டுகள்லையும் பிரணவத்தினுடைய ஆற்றலை குவித்து இந்த உடம்பை அறிவுபூர்வமாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கலையை பற்றி மந்திர யோகமாக சொல்லுகிறார். எனவே ஆதாரத்திலிருந்து நிராதாரமாக செல்லுவதும், அன்பை பெருக்கிக் கொள்ளுகிற பொழுது உடம்பிலே ஏற்படுகின்ற மின்மாற்றங்கள் போல மாற்றங்கள் நிகழ்வதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதனால தான் எடுத்த உடனேயே முதல் பாட்டிலேயே இந்த கலை நிலையில் சொல்லுகிற பொழுது சுவாமி ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை, காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில், காதல் வழி செய்து கங்கை வழி பெருகும், காதல் வழி செய்து காக்கலும் ஆமே. காதல்னு சுவாமி சொல்லுகிறார். அதை நாம் முதல்ல சொன்னேன் இல்லைங்க, அது காமுறுதல்னு சொன்னேன். அதுபோல இங்கே திருமூலர் காதல் என்று சொல்லுகிறார். காதல் வழி செய்த கண்ணூறு அண்ணலை, கண்ணுதல் அண்ணல். சுவாமிக்கு அந்த சிவபெருமானுக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்னன்னு கேட்டால், அவன் ஒருவனுக்குத்தான் நுதலிலே கண்ணு இருக்கிறது, நெற்றியிலே கண்ணு, வேற யாருக்கும் கண்ணு கிடையாது. என்ன சார் வேற யாருக்கும் கிடையாதா அப்படின்னு கேட்டால், அது ரொம்ப ஆழமாக, எல்லாரும் சிவமாகிற பொழுது எல்லாருக்கும் கண்ணு வந்துடும். அது தேர்ட் ஐ, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க, எப்படி வேணாலும். ஆனால் இந்த நுட்பமான இந்த ஞானம் திறப்பது அல்லது கண் திறப்பது என்பது வேறொன்றும் இல்லை. சிவமே முழுமை என்று தெரிந்து உணர்வு வந்த பிறகு, அந்த உணர்வுக்கு பிறகு போகிற இடங்கள் இவை. சிவத்தின் மேலே அன்பு பெருகினால் மட்டுமே சிவத்தை அடைய முடியும் என்று சிவன்தான் வழிகாட்டினானாம். அதை சொல்லுகிறார். காதல் செய்த, காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலைனார். காதல் வழி செய்தனார். காதல் வழி செய்தனா
தன்னை அடைவதற்கு அன்பு ஒன்றே வழி என்று இந்த உலகிலே நெறியாக நிறுத்திய சிவபெருமான். இதான் அதுக்கு அர்த்தம். காதல் சிவபெருமானை எப்படி அடைவது, எப்படி அடையலாம் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் ஏன்பா இதுக்கு இவ்வளவு சிக்கல், சிவமே அதுக்கு வழி வகுத்திருக்கிறது. என்ன வழி என்றால், என்னை யாரெல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் அன்பு என்கிற ஒரு சாதனத்தை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் என்னை அடைந்து விடலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். புரியுதா? ரூட் இஸ் வெரி கிளியர். அவரே சாமியை சொல்லியிருக்கிறார். என்னை அடையணும், என்னை உணரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வழி தான்ப்பா இருக்குது, அன்புங்கிற ஒரு வழி. ஆனால் அந்த அன்பை எப்படி செலுத்துவது, எந்த இடத்துல செலுத்துவது, அது எப்படி அதை அதை நெறிப்படுத்துவது, இதுக்கு தேவைப்படுவது அறிவு. அன்பை செலுத்துகிற முறை எப்படி, அதை சொல்லுகிறார். காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை. இந்த நுதல் கண் என்பது என்ன, ஏன் சிவபெருமானுக்கு இந்த நுதல் கண் அப்படின்னு கேட்டால் அதனுடைய பொருள் புரியணும்னு நீங்கள் அடுத்த வரி பார்க்கணும். அடுத்த வரியில் சொல்லுகிறார், காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில். அப்படி தானே இருக்கு, கரெக்டா? காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில். அது என்ன கண்ணுற நோக்கிடில்? காதல் வழி செய்த கண்ணுற நோக்கிடில்னா, காதல் என்று சொல்வது அன்பு பெருகி. இப்போ நீங்கள் அந்த திண்ணனார் பாட்டியை உங்களுக்கு சொன்னேன் முதல்ல. அந்த திண்ணனார் பாட்டிலே பார்த்தீங்கன்னா திண்ணனார் எப்படி அன்பு செலுத்தினார்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இடமில்லை. அவர் அன்பை பற்றி மட்டும்தானே சொல்லணும். ஆனால் சேக்கிழார் என்ன பாட்டு சொல்லுகிறார்? அந்த பாட்டு சொன்னேன் முதல்ல. ஒரு பாட்டு என்ன சொன்ன? அவனுடைய அன்பலாம் நம்பக்கல் என்னும், அவனுடைய அறிவலாம் நமையறியும் அறிவு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அறிவு என்று சொல்லுவதைத்தான் இங்க கண்ணுங்கிறார். கண்ணுற நோக்கிடில் என்று அறிந்து நோக்கிடில், அவனுடைய அறிவலாம் நமையறியும் அறிவு என்னும். எனவே இந்த அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திரத்தை எழுப்புவதுதான் பிராசாதகரம். அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அன்பு செலுத்துகிற நிலை வருகிற பொழுது இதுதான், இதை தவிர இல்லை என்று எண்ணுவதற்கு என்ன வர வேண்டும்? அறிவில்லை வரணும். சிவன்தான் அன்பு செலுத்துவதற்கு உரிய பொருள் அப்படின்னு தெரியறதுக்கு என்ன வரணும்? அறிவு வரணுமே. வரலன்னா எது மேலேயும் அன்பு செலுத்துவோம் இல்லைங்களா? மற்றது மேலே அன்பு செலுத்துவோம் இல்ல? அப்ப அன்பு செலுத்த வேண்டிய பொருள் இதுதான் என்று தெளிந்து போய்விட்டால், இதுதான் என்று அறிந்து கொண்டு விட்டால், கண்ணுறு நோக்கிடில் அந்த அறிவு தெரிந்து விட்டால் அப்புறமா உங்களுக்கு சொல்லவே வேணாம். நீங்க உபாயம் எல்லாம் என்ன உபாயம் வேணா பண்ணிக்கங்க. அன்பு செலுத்தப்பட வேண்டிய, அதான் சொன்னார் பிரணவத்தின் பொருள் என்னன்னு சிவபெருமான் நம்முடைய முருகனை கேட்கிற பொழுது, முருகன் சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருளை சொன்னார். சொன்னாரா? சொன்னாரா? யாருக்கு தெரியுங்க? சொன்னாரா இல்லையா? சொன்னார். சொன்னார். பிரணவத்தின் பொருளை சொன்னார். என்ன பொருள் சொன்னார்? என்ன பொருள் சொன்னார்? மணி நம்முடைய அருணகிரிநாதர் ஒருத்தர் தான் சொல்றாரு. வேற யாருமே கந்த புராணத்தில் கூட சொல்லுங்க, வேற யாருமே சொல்லலை. எத்தனையோ ஞானிகள் வந்தார்கள். ஒரு ஞானி கூட அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு சொல்லவே கிடையாது. அப்பாவும் பிள்ளைக்கும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. யார் அப்பா யார் பிள்ளை? 5 முகமும் 6 முகமும் என்ன போச்சு பேசிக்கிச்சுன்னு தெரியல, என்ன பேசிச்சுன்னு தெரியல. அவங்களுக்குள்ள ஏதோ பேசினாங்க. ஆனால் அவர்கள் இருவரும் என்ன பேசினார்கள் அருணகிரிநாதர் சொல்றார். முதல்ல ஒரு செய்தி சொல்லுகிறார். 2 பேரும் பேசினாங்க. சரி, என்ன பேசுறாங்கன்னு நான் சொல்றேன். யார் சொல்றா? அருணகிரிநாதர் சொல்றார். நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ஒன்று சொல்றேன்.
ஒரு செய்தி தெரிஞ்சுங்க, யார் அருணகிரிநாதர் சொல்கிறார், ஒரு செய்தி சொல்ல தெரிஞ்சுங்க, 2 பேரும் தமிழில் பேசுனாங்கன்னார். ஓஹோ அப்படியா, ஆனால் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சி 2 பேரும் பேசுறது. அப்புறம் சரி, இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். இவர் தன்னுடைய மழலை மொழியில் பெருமானுக்கு சொன்னாராம், ஒளித்திகள் மழலை மொழி கொடு ஒளித்திகள், மழலை மொழி கொடு தெளித்தர ஒளித்திகள். நல்ல என்ன தெளிவாக பார்க்கணும், என்ன அற்புதமாக சொல்லுகிறார் பாருங்க. மழலை மொழி கொடு தெளித்தர ஒளித்திகள், அறிவை அறிவது பொருள். இதாங்க பிரணவத்துக்கு பொருள். பிரணவங்கிறது என்ன, நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. பிரணவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, பிரணவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, அறிவை அறிவது பொருள். அறிவை அறிவது பொருள். அறிவுடையது எது? சிவம். அதை அறிய வேண்டும். பிறந்ததிலிருந்து அறிவுடையதை அறிகிறோமா, அறிவற்றதை அறிகிறோமா? ரொம்ப அற்புதமாக சொன்னார். மழலை மொழி கொடு தெளித்தர ஒளித்திகள். ரொம்ப தெளிவாக சொன்னார். யாருக்கு? சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு தெளிவாக சொல்லணுமா? சிவபெருமானுக்கு சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரமீறு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா அப்படின்னார். மழலை மொழின்னு சொன்னார் இல்லையா? மழலை மொழியில் சொல்லுகிற பொழுது அது தெளிவாக இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சு சந்தேகப்படுவோன்னு மழலை மொழி கொடு தெளித்தரன்னார். தெளிவாக சொன்னார். மழலை மொழியில சொன்னார். என்னன்னாரு? வெறும் அறிவில் ஒளித்திகள் அறிவு. ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள். அவ்வளோதாங்க. இதான் இந்த ஒளித்திகள் அறிவு என்று சொல்லுவது சிவம். அதனை அறிவது பொருள். சிவத்தை அறிவது பிரணவம். இதுதாங்க பிராசாத கலசம். இதுதான் நீங்கள் கலை நிலைன்னு சந்திரயோகம் பிரணவயோகம். சந்திரயோகம் இன்னொன்று பின்னால் வருது. இது பிராசாத யோகம் என்று இதை சொல்லுவார்கள். கலைநிலை என்று தமிழ்படுத்துவார்கள். கலைநிலை என்று சொல்லக்கூடிய இது உடம்பினுடைய அந்த 12 நிலைகளை சொல்லி அதிலே பிரணவத்தின் கூறுகளை பிரித்து பிரணவத்தை உணர்தல். இந்த பிரணவங்கிறது தான் இப்போ சொல்லுகிற ஓரெழுத்து ஒரு மொழி, அல்லது அதை சொல்லுகிறார் அறிவை அறிவது பொருள் அப்படின்னுட்டார். இந்த அறிவு தான் சொன்னார். காதல் செய்து கண்ணுற நோக்கிடில்னாரு. அறிவு பொருந்துமாறு நோக்குவோமே, ஆனால் காதல் செய்து கண்ணுற நோக்கிடில் என்ன ஆகும்னாரு? காதல் செய்து காக்கலுமாமேன்னாரு. அது கங்கை வழி செய்யும்னாரு. கங்கை வழி செய்யும்னா அது ஆனந்த வெள்ளத்தை குறிக்கிறது. கங்கைனா ஆனந்த வெள்ளம். ஆனந்த வெள்ளம் பெருகுமா. அப்ப ரூட்டு என்னன்னு கேட்டா, அன்பு, அறிவு, ஆனந்தம். அன்பை பெருக்குதல், எதிலே அன்பை பெருக்க வேண்டும் என்று அறிந்து பெருக்குதல். அப்படி அறிந்து பெருக்குகிற அன்பினாலே விளைவது ஆனந்தம். இதுதாங்க. இப்ப புரியுதா? நமக்கு ஃபைனலா என்ன வேணும்? ஆனந்தம் தான் வேணும். நமக்கு வேணுங்கிறது ஆனந்தம் தானுங்க, மகிழ்ச்சி தானே வேணும். யாராவது போய் எனக்கு கஷ்டத்தை கொடு துன்பத்தை கொடு நான் கேட்க போறாங்க? எல்லாம் ஆனந்தம் தான் கேட்கணும். என்ன ஆனந்தம் எதில் இருக்குங்கிற வித்தியாசம் தான். நமக்கு இடம் தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாருமே ஆனந்தத்தை விளைகிறவர்கள் தான். இல்லை, எல்லா உயிர்களும் ஆனந்தத்தை நோக்கித்தான். இந்த மண்ணில் எல்லா உயிரும் ஆனந்தத்தை நோக்கியே பயணித்து கொண்டு இருக்கிறது. எல்லா உயிர்களும் ஆனந்தத்தை நோக்கியே பயணித்து கொண்டு இருக்கிறது. எல்லா ஆனந்தத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது. என்ன பயணம் எல்லாம் சரி, ஆனால் எதிர்பக்கமாக போயிட்டு இருக்கிறோம். டெஸ்டினேஷன் அந்த பக்கம் இருக்கு. ஒரு சோதனை ஒன்று செய்து காட்டினான். சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ரொட்டி துண்டை அப்படி போட்டான். கொஞ்ச நாளையில் என்ன ஆகும்? அந்த ரொட்டி துண்டை, ஒரு கேக்கு துண்டுன்னு வச்சுங்களேன், ஒரு கேக்கு துண்டை இந்த பக்கம் போட்டோம். கொஞ்ச நாளையில் என்ன ஆகும்? எறும்பு வைக்கும்.
இந்த எறும்பு என்ன பண்ணும், எல்லாம் சேர்ந்து அந்த கேக்கை இழுத்துட்டு போகும் இல்லைங்களா, எல்லாம் சேர்ந்து இழுத்துட்டு போகும். நமக்கு அதை பார்க்கும்போது எப்படி தெரியும், பார்க்கும்போது அந்த இழுத்துட்டு போகும்போது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், எல்லா எறும்புகளும் ரொம்ப ஒற்றுமையாக மிகச்சரியாக அந்த கேக்கு துண்டை இழுத்துட்டு போகுதுங்க அப்படி தானே நினைக்கிறோம். கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு சமாச்சாரம் தெரியும். அதை ஒரு சோதனை பண்ணவன் என்ன பண்ணால், அந்த அந்த கேக்கு துண்டு இருக்குல்ல, அதை என்ன பண்ணால் ஒரு மெல்லிய ஒரு கம்பி போல் ஒரு குண்டுசி போல் ஒன்று எடுத்து அதை நேராக வச்சு அந்த கேக்கு துண்டை அப்படி நடுவில் சென்டரில் போட்டு 2 பீஸ் ஆக்கணும். அப்படி குத்துனா 2 ஆயிடுச்சு. 2 ஆனால் என்ன தெரியுமாச்சு, ஒரு கேக்கு துண்டு இந்த பக்கமாக போகுது, ஒரு கேக்கு துண்டு இந்த பக்கமாக போகுது. புரியுதா உங்களுக்கு? கேக்கு துண்டு பெருசாக இருக்கும் பொழுது அது ஒரு பக்கமாக போயிட்டு இருந்தது. அப்படி 2ஆ வெட்டினா ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி போகுது. என்ன தெரியுது அப்போ அதிலிருந்து? எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் இழுக்கல, அதது பக்கத்தில் இழுக்குது. கடைசியில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பக்கமாக அது போயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போகணும்லாம் போகல, அதுக்கு தெரிஞ்ச பக்கமாக இழுக்குது. இழுத்த உடனே எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அது. அதனால தான் நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்கணும். இந்த கேக்கை இழுத்துட்டு போய் நல்லா கூர்ந்து பாருங்களேன், அது சுற்றி சுற்றி போயிட்டுருக்கோம். இந்த கேக்கு அப்படி ஸ்ட்ரைட்டாலாம் போகாது, இப்படி ரோல் ஆகி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாகுது அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகும். ஆகக்கூடி எல்லாம் சேர்ந்து அதை இழுக்கிற பொழுது எந்த பக்கம் அதிகமான ஃபோர்ஸ் இருக்கோ அந்த பக்கமாக அது போகும். நம்ம கதையும் அதுதான். ஆனால் 5 எறும்பு பிடிச்சி இழுக்குது, கண்ணு காது மூக்கு எல்லாம் சேர்ந்து இழுக்கும். அது பக்கத்துக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடு இல்லை, தனித்தனியாக பார்த்தா கண் அந்த பக்கம் இழுக்குது, காது இந்த பக்கம் இழுக்குது, நாசி இந்த பக்கம் இழுக்குது, இப்படி ஒவ்வொரு பக்கமாக இருக்கு. சொல்லுவார் சாமி, எறும்பிடைப்பட்ட நாங்கள் புழு போலம்பாரு நம்ம மணிவாசக பெருமான்னு சொல்லுவார். அதுபோல் நம்முடைய இந்த புலன்கள் எல்லாம் அதாவது ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு பக்கமாக இழுத்துட்டு போய் இந்த தன்னுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இழுத்து கொண்டு போகுது. இந்த பக்கம் இன்பம் இருக்குது, இந்த பக்கம் இன்பம் இருக்குன்னு எல்லாம் இன்பத்தை விளைகின்றன. ஆனால் உண்மையான இன்பம் சிவத்திடம் இருக்கிறது என்று உணர்வதற்கு அறிவு வேணும். அறிவு வந்து அந்த அறிகின்ற பொருளை அறிவை அறிவது பிரணவத்தினுடைய பொருள். அறிந்துட்டா போதும், இதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அப்புறம் அதில் அன்பை பெருக்கணும், அதில் அன்பை பெருக்க வேண்டும். இப்போ நாம் சிவத்தின் மேலே அன்பு வச்சிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்படி வச்சிருக்கிறோம் அந்த அன்பை என்று சொன்னால், மற்றவற்றின் மேலே வைத்திருக்கிற அன்பை பெருக்குவதற்கு இதுக்கு மேலே அன்பு வச்சிருக்கிறோம். தினம் கோயிலுக்கு போகிறாரு சாமிகிட்ட, நாம் கூட சிவத்தின் மேலே ரொம்ப அன்போ அப்படின்னு நினச்சோம். இல்லையா, அவருக்கு எங்கேயோ ஒரு ஃப்ளாட்டை பார்த்துருக்கிறார், எப்படியாவது அதை வாங்கணும். இப்போ அது மேலே அன்பு அதிகமானதுனால அதை எப்படியாவது இவர் வாங்கி தரணுன்ட்டு இவர் மேலே அன்பு அதிகமாச்சு. ஃப்ளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன உடனே என்ன ஆகணும் நமக்கும் தெரியும், சிவத்துக்கும் தெரியும். இல்லை அவ்வளோதான். இப்போ ஒன்று கருதி அவன் மேலே அன்பு வைக்கிறதுங்கிறது வேற. ஆனால் அதுதான் அன்பு வைக்க வேண்டிய பொருள் என்று வருகிற அறிவு இருக்கிறதே, அந்த அறிவை பெற்ற பிறகு வருகிற அன்பு தான் அன்புன்னார். எல்லாரும் அன்பு வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் அன்பு செலுத்துவதற்குரிய பொருள் இது ஒன்றுதான் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு வந்து அதற்கு பிறகு அன்பு செலுத்துகிற பொழுது அதை அடைகின்றோம், ஆனந்தம் பெறுகின்றோம். இதைத்தான் அவர் முதல் பாட்டில் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், அதுதான் ரொம்ப இன்னும் காதல் வழி செய்து காக்கலுமாமேன்னார். அதுதான் திருமூலர், அங்கே தான் திருமூலர் இது சொன்னார். அன்பு பெருகி அவரை அடைந்த பிறகு ஆனந்தம் வந்துருச்சு. ஆனந்தம் வந்ததுக்கப்புறம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது. என்னென்ன, வந்த ஆனந்தத்தை சஸ்டெயின் பண்ணணும். அது ட்ரிஃப்ட் ஆகிடுச்சுனாலோ விட்டுட்டு போயிட்டாலோ வெளியில் போயிட்டாலோ என்ன பண்ணுறது, அந்த ஆனந்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னார். அந்த ஆனந்தத்தை நிறுத்துறதுக்குரிய வழியும் அன்பு தானோ. அதனால் ஆனந்தம் அடைந்த பிறகு கூட உயிர் அன்பை செலுத்துவதை நிறுத்துவதில்லை. அது அப்பொழுதும் கூட அன்பை செலுத்தி கொண்டே இருக்குதான். ஆனந்தம் பெற்ற பிறகு அந்தமில் ஆனந்தம் ஒன்று பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்றென்பால் கேட்குறாருல,
தந்தது கொண்டது சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் உண்டில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்றென்பால், நான் அந்தமில்லாத ஆனந்தம் பெற்றேன். ஆனால் யாது நீ பெற்றது என்பால். என்ன பெற வேணும்? அன்புதான். திரும்பவும் இந்த அன்பை உயிரானது ஆனந்தம் பெற்ற நிலையில கூட திரும்ப செலுத்தணுமா? ஏன்னாரு அப்பதான் அதை வச்சுக்க முடியும். காக்கலுமாமேன்னாரு. அந்த வெள்ளத்தை ஆனந்தத்தை நீடித்து காக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அன்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்டனர். சிவமானதுக்கு அப்புறமும் ஆட்சி தொடர்கிறதா? ஆமா, நாம் சிவமானதுக்கு பிறகு கூட அன்பின் ஆட்சி தொடர்கிறது. அன்பை செலுத்தி கொண்டே இருக்கிறேன். அவன் ஆண்டானாக இருக்கிறான், நான் அடிமையாக இருக்கிறேன். இந்த நிலை எப்பன்னா நான் சிவமானது பிறகும் கூட. அதுதான் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி என்னை ஆண்டனர். சிவமானதுக்கு பிறகு கூட ஆட்சி தொடர்கிறது இல்லையா? பையன் படிச்சு பாஸ் பண்ணிட்டானா வாத்தியாருக்கு கண்ட்ரோல் இருக்கா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எம்இ படிச்சிடறான், பிஇ படிக்கிறான், எம்இ படிக்கிறான். வாத்தியாரும் எம்இ தான். வந்தோன்னு சார் ஹலோ சாருங்கிறான். ஹலோ சார் அப்படிங்கிறான். நீயே எம்இ, நானே எம்பி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ வாத்தியார் பையன் வாத்தியார் ஆயிடுறான், ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடுறாங்க. அப்படித்தானா சிவமும்? இல்லை, உலக நிலையில் ஏமாந்துடக்கூடாது. உலக நிலை வேணா இப்படி இருக்கலாம், ஆனால் அங்கே சிவமானது பிறகும் கூட அவன் அறிவித்தால் தான் இது ஆனந்தத்தை அறிகிறது. உயிருக்கு ஆனந்தத்தை கூட அறிவிச்சாதாங்க அறியும். ஆனந்தத்தை அறிவித்தா தான் அது அறியும். இதை வச்சுக்கிட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இந்த ஆன்மா எதை செஞ்சாலும் மற்றவர்கள் செய்தால்தான் இது இறைவன் அறிவித்தால் தான் அறிகிறது. இது ஆற்றல் கொடுத்தால்தான் ஆற்றல். அப்பவும் கூட அவர் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனால் இது என்ன நினைக்குது? தன்னை செல்ஃப் சஸ்டைனிங்காக தான் நினைக்குது. தன்னாலேயே எல்லாம் முடிகிறது, தானே நிற்கிறோம், தானே போகிறோம், தானே வருகிறோம் என்று தானே தான் எல்லாம் செய்கிறோன்னு நினைக்குது. அவர் கொஞ்சம் கூட முன்னால் சொல்கிறது, என்னடா நீங்கிறடா, நான் தாண்டா எல்லான்னு ஏதாவது சொல்கிறாரா? சொல்லலை. இல்லை, தெரிஞ்சுக்கோ ஒரு நாள் சொல்கிறார், அவனே தெரிஞ்சுக்கோ ஒரு நாள் அப்படிங்கிறார். இதை சொல்லுகிறார். அதை அந்த காதல் வழி செய்து காக்கலும் மாமேனார். அந்த அன்பை கொண்டே அதை காப்பாற்று. அதனால நாம சிவம் நமக்கு என்ன நன்மை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சாலும் சரி, அது மேல நாம் அன்பு செலுத்துவது நமக்கு குறையவே குறையாது. வேண்டும் நின் கடற்கு அன்புன்னார். எனக்கு எப்பவுமே வேண்டுவது உன்னுடைய கடலிலே அன்பு செலுத்துவது தான். எனவே அன்பினாலே நாம் சிவத்தை அடைவதற்குரிய வழி இதுதான் என்று சிவமே காட்டிற்று. அந்த அன்பினாலேயே நாம் அந்த அன்பை பெருக்குவதற்குரிய இடம் எது என்று தெரிந்து அந்த இடத்திலே அன்பை செலுத்தி நாம் அன்பை பெருக்கி ஆனந்தத்தை அடைந்து விட்டு, அடைந்த பிறகும் கூட ஆனந்தத்தை தொடர்ந்து ஆனந்தத்திலே திளைப்பதற்கு அன்பை தொடர்ந்து பெருக்கிக் கொள்வோம் என்று துவங்குகிற பொழுதே அந்த மந்திர நிலை மந்திர யோகமாக சொல்லுகிற பொழுதும் கூட இவையெல்லாம் அன்பினாலே உடம்பிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள். அதைத்தான் சொல்லுகிறார். அன்பு பெருக பெருக தானாக உடலிலே நிகழ்கிற மாற்றங்கள் தான் யோக மாற்றம். இது நாம செய்கின்ற மாற்றங்கள் அல்ல, அன்பினாலே பெருகும். மடத்தில் கொண்டு போய் மடத்தில் திருஞான சம்பந்தர் தங்கி இருக்கிற மடம் அன்பின் நிலையில நம்முடைய திருஞான சம்பந்தரும் மற்றவர்களும் இருக்கிறார்கள், அன்பு நிலையில இருக்கிறார்கள். மடத்திலிருந்து அவர்களை விரட்டுவதற்காக சமணர்கள் வந்தார்கள். சமணர்கள் என்ன நிலையில் வந்தார்கள்? அவர்களை மந்திரம் செபித்து தீயை ஏவி அந்த தீ அந்த மடத்தை பற்றி அவர்களை விரட்டுவதற்காக அந்த மந்திரத்தை ஏவினார்கள். அப்படித்தானே சொல்லிட்டு வந்தாங்க பாண்டியன்ட்ட, நாங்கள் மந்திரம் போடுவோம், அது நெருப்பாக போய் அவர்களை வெறுட்டும், அப்படி விரட்டின உடனே அந்த குழந்தை பயந்துட்டு போயிடும், அப்படிதான் சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் பாண்டியன் எஸ்ன்னா. பாண்டியனை 63 நாயன்மாரா ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே அவன் எப்பவுமே நேர்மையில் நின்னான். சமணத்தில் இருந்தாலும் கூட நேர்மையாக இருந்தான். அதனால தான் 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மாரா அவர் ஆக முடிஞ்சுது, நின்ற சீர் நெடுமாறன் இல்லைங்களா? ஆயிருக்க முடியாது. அவர் சொன்னார், நாங்கள் மந்திர ஏவோன்னு சரின்னு சொல்லிட்டான்.
இவன் வந்து மந்திரம் ஏவுனா என்னாச்சு? ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே அப்படின்னாரு. யாரு? சேக்கிழார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார். இவர் ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை ஓதுகிறாராம். 5 எழுத்து மந்திரம் இது நமச்சிவாயம். இந்த நமச்சிவாய மந்திரத்தை ஓதுகிறார். இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய பொருளும் பிரணவத்தினுடைய பொருளும் ஒன்று தான். பிரணவத்தினுடைய விரிவு தான் நமச்சிவாயம். அதனுடைய தூல சூக்கமத்தை இந்த மந்திரங்களோடு ஒப்பிட்டு நான் அடுத்த தடவை சொல்லுவேன். இதனுடைய இந்த பிரணவத்தினுடைய தூல சூக்கும நிலைகள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். தூல சூக்கும நிலைகள் அகர உகர மகரம் 3மே அது தூல நிலை, அது தூல எழுத்துக்கள். அப்புறம் விந்து 3 நிலையும் சூக்கும நிலை, நாதம் 3 நிலையும் அதிசூக்கும நிலை. அதுக்கு மேலே தான் இந்த இது நிற்குது. எனவே இது சொல்லுகிறார், ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார். யாரு? ஞானசம்பந்தர். 5 எழுத்து ஓதுகிறவர்கள். 5 எழுத்து ஓதுகிறவர்கள் பக்கம் மற்ற மந்திரம் வரலன்னு சொல்லலை. 5 எழுத்து ஓதுறவங்க பக்கம் மற்ற மந்திரம் வரலன்னு சொல்ல. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 5 எழுத்து ஓதுகிறவர்கள் பார்க்கிற திசையில கூட மற்ற மந்திரம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னார். அதுதான் 5 எழுத்து ஓதுகிறவர்கள் எந்த பக்கம் அவர்கள் பார்வை இருக்கிறதோ அந்த பக்கத்தில் கூட அவங்க மந்திரம் ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது இருக்கட்டும், இந்த பக்கம் பார்வை வந்தால் அந்த பக்கம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்படிப்பட்டவங்க இருக்கிற மடத்தில் அவருக்கே கொண்டு வச்சா வருமா? எடுபடலை. மற்ற மந்திர விதி வருமே? வருமாங்கிறத வருமே. அது கேலியா, சில இடங்களில் கேலியா கேட்கும்போது வருமே அப்படின்னார். வருமானு கேட்டிருக்கணும். எப்படி கேட்டார்? ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தின் மற்ற மந்திர விதி வருமே. அதுதான் நக்கல்னு அர்த்தம். என்னங்க உங்க அண்ணன் உங்களோட ரொம்ப கோச்சிட்டு இருந்தாரே, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரே, நல்லா வருவானே, என்ன அர்த்தம்? வரமாட்டான் அர்த்தம். வரமாட்டான் வரலன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அது எப்படி சொல்லுவாரு? நல்லா வருவானே. அது ஒரு எகத்தாளம் இல்லை, அது மாதிரி சொல்றாரு. எகத்தாளம் சொல்றாரு. மற்ற மந்திர விதி வருமே, நல்லா வருமே அப்படிங்கிறார். வராதுன்னார். அவன் பார்த்தா என்ன அது மந்திரம் போடுறான், ஒன்றும் பத்த மாட்டேங்குதுன்னு. மந்திரம் போட்டு பார்ப்போம், தீ பிடிக்குதா பார்ப்போம், இல்லாட்டி தீய வைக்கி போய் கேட்டால் சொல்லிக்கலாம். மந்திரம் விட்டு தான் வந்தது பத்துச்சுன்னு சொல்லிக்குவோம். மந்திரத்தால் பற்ற வைப்போம், முடியலன்னா தீய வைப்போம் அப்படின்னா. இந்த பொய்யை செஞ்சதுனால தான் அவன் மந்திரம் தீயில எரிஞ்சுது. இவர் தீயவே அனுப்பிச்சாருங்க. பையவே சென்று பாண்டியருக்காகவே அனுப்பிச்சார். இந்த தீய எந்த தீய அனுப்பிச்சாரு? இவரா தீ வச்சாரு? யார் வச்ச தீய? சமணர் வச்ச தீயத்தான் அவருக்கு அனுப்பிச்சு வச்சார். ரீடைரக்ட் பண்ணார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தனக்கு வந்த போஸ்ட்டை ரீடைரக்ட் அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சு வச்சார். அது அங்கே போய் சேர்ந்துச்சு. ஒரு பெரிய பியூட்டி பாருங்க. அவர் ரீடைரக்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்ச தீ இவன் தானே அனுப்பிச்சான். அதை வாங்க முடிஞ்சுதா அவனால? சமணம் தானே வச்சா அந்த தீயை. ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்கணும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களால வாங்க முடியல. இப்போ அதை இவர் கண்ட்ரோல் பண்ணார். திரும்ப சாமியை கண்ட்ரோல் பண்ணார். எதுக்கு இவ்வளவும் என்று சொன்னால், இந்த மந்திரங்கள் என்று சொல்லுவது 5 எழுத்து மந்திரங்களுடைய ஆணித்தரமாக இருக்கக்கூடிய இந்த நமசிவயம் சிவயனம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கிறதே. நமசிவயம் என்பது தூலம், சிவயனம் என்பது சூக்கமோ அதிசூக்கமுமாக சிவய சிவ என்று இருக்கிற இந்த மந்திரங்கள் இருக்கிறது. இந்த சிவய சிவ என்று சொல்லக்கூடிய அதிசூக்கம மந்திரம் நிற்கிறது நிராதார யோகத்தில் நிற்கிறது. அதைத்தான் அந்த புறத்தை அகர உகர மக கலைகளாக விளங்குகிற தூல பஞ்சாட்சரம், அப்புறம் சிவாய நம என்று நிற்கக்கூடிய சூட்சம மந்திரம், அப்புறம் அதிசூட்சமமாக சிவய சிவ நிற்கிறது. எல்லாமே தொடர்புடையனவாக வழங்குகின்றன. அவற்றையெல்லாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று சொல்லி கொஞ்சம் நுட்பமாக இருக்கிறதுன்றதுனால நீங்கள் பயந்துட வேண்டாம். எல்லாமே நம்ம தொடர்புடையவன தான். நம்முடைய உடம்பு தொடர்புடையன, நம்முடைய எண்ண தொடர்புடையன, நம்ம அன்பு தொடர்புடையன. ஒரே ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு செய்தி, முக்கியமான செய்தி என்ன? நாம் மாறாத அன்பை செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துவதற்குரிய பொருள் சிவம். அதனிடம் நாம் அன்பை பெருக்க வேண்டும். அன்பு பெருகிக் கொண்டே வர வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய செய்தி என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக
5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வழியை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்களும் ஆடல் வல்லாருடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து வழங்கும் என்று சொல்லி, விரைவில் நாம் 3ஆம் தந்திரத்தை நிறைவு செய்து விடுவோம் என்று சொல்லி, அதற்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு தேவை என்று சொல்லி, உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி. ஏன்னா நீங்கள்லாம் சிவகணங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்குறவங்கெல்லாம் சிவனுடைய பெருமையை சொன்னால் அதை வந்து கேட்கிறவர்களெல்லாம் சிவகணங்கள். எனவே நீங்கள் அத்தனை பேரும் சிவகணங்கள். உங்களுடைய திருவடியை நான் வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். அரோகரா.